அறிவோம் கீதை சேனல் நண்பர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க நம்ம நேரத்தை வீணடிக்காமல் உடனே வீடியோக்குள்ளே போயிடலாம். அர்ஜுனனை பார்த்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாதது, நெருப்பால் எரிக்கப்பட முடியாதது, நீரால் நனைக்கப்பட முடியாதது, காற்றால் உலர்த்தப்பட முடியாததுமாகும். ஆத்மா கண்ணுக்கெட்டாததும் சிந்தனைக்கு அப்பாற்பட்டதும் மாற்ற முடியாததுமாகும். இதனை நன்கறிந்து உடலுக்காக வருந்தாமலிருப்பாயாக. இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். மேலும் ஆத்மா எப்போதுமே பிறந்து இறந்து கொண்டிருப்பதாகவே நீ எண்ணினாலும், பலம் பொருந்திய புயங்களை உடையோனே, அதில் கவலைப்படுவதற்கு என்ன உள்ளது? பிறந்தவன் எவனுக்கும் மரணமும், மரணப்பட்டவனுக்கும் பிறப்பும் நிச்சயமே. தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயலாற்றுவதில் இதற்காக கவலைப்படாதே. படைக்கப்பட்டவை எல்லாமே முதலில் தோன்றாதிருந்து இடையில் தோன்றி இறுதியில் மீண்டும் மறைகின்றன. எனவே கவலைப்பட என்ன இருக்கிறது? சிலர் ஆத்மாவை அதிசயமானது போல் பார்க்கின்றனர். சிலர் ஆத்மாவை அதிசயமானதாக வர்ணிக்கின்றனர். சிலர் அதிசயமானதாக கேட்பவராகவும், மற்றும் சிலர் கேட்ட பின்னும் ஆத்மாவை சற்றும் அறியாதவராகவும் இருக்கின்றார்கள். எனவே பிறப்புடைய எந்த ஆத்மாவுக்காகவும் நீ வருந்த வேண்டாம் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார். இத்துடன் பதம் 23 30 வரை நிறைவடைகின்றது. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நன்றி.